ஆடலாமா? ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தா ரிச்சாகார மாதிரியே இருக்கிறான். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உருவான ஒரு கலை. இந்த கலை தான் வேணும்னு ஊர்ல இருந்து வந்த கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கலைக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இந்த ஒரு டிராவல் இருக்க போகுது. இப்போ என்ன இதுக்கு மேம் ரெடி ஆகுறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரகம் கட்டக்கால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்ட் ஃபார்ம் பற்றி 2 ஆர்ட் ஃபார்ம். இந்த 2 ஆர்ட் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது மேக்கப் அப்படின்னும் போது எனக்கு இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட்னா என்னுடைய தாத்தா. ஸோ சின்ன வயசில் என்னுடைய அம்மாவுடைய அப்பா லைஃப்பில் ஒரு தடவையாவது அவரை வந்து லைக் வெளி உலகம் டிவி சேனல்ஸ் ஏதோ ஒரு இதில் காமிக்கணும் அவரை ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் இந்த மேக்கப் இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னுடைய தாத்தா ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஒரு தெருவில் வந்து கூத்து பண்ணுவாங்க இல்லையா, தெருக்கூத்து பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய தாத்தா வந்துட்டு ஊர் கூத்து பண்ணும்போது மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் நிறையா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு பெட்டி இருக்கும், அந்த பெட்டி வச்சுட்டு போயிடுவார். அப்போ போகும்போது மாடு ஆடு ஓட்டிட்டு போயிடுவார் ப்ரோக்ராம் இல்லாத டைம். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சலங்கை போடுறது அந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது, அப்படி தான் எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்க மேக்கப் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவருடைய இப்போது சமீப காலமாக எனக்கு அவருடைய மேக்கப் திங்ஸு சலங்கை அதெல்லாமே எனக்கே கொடுத்துட்டாரு. ஸோ அது நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன். இருக்கிறதுல அதுவா இல்லை இருக்கு உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த மேக்கப் வந்துட்டு எனக்கு இந்த மேக்கப் அப்படின்னாலே எனக்கு அந்த ஞாபகம் தான். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த பவுடர் இப்போலாம் எவ்வளோ மேக்கப்ஸ் இருக்குல்ல, பட் அப்படி இருக்காது. ஒரு மாதிரி பேன் கேக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மேக்கப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போவுமே ஒரு சில டைம் எனக்கு தோணும் சினிமாக்காரங்க மாதிரி மேக்கப் பண்ணி ஒரு இது பண்ணணும், டான்ஸ் பண்ணணும் ஆசை இருக்குது. இருந்தாலும் எங்கள் ஆர்ட் ஃபார்மில் இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்குன்றதால நாங்கள் அதையவே கொண்டு போகலாம். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட கரகம் போய் கலந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுற ஆர்டிஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. தங்கநிலா மேம் வணக்கம். வணக்கம். உங்களோட ஆரம்ப காலம் தான் எனக்கு கேட்கணுன்னு இருக்கு. எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் அதாவது கிராமிய கலை பிடிக்க ஆரம்பிச்சது என்னுடைய தாத்தா. ஸோ அவர் வந்து ஒரு கிராமத்தில் ஆடுற ஒரு கூத்து பண்ணுவாங்க இல்லையா, நாடகம் பண்ணுறவர். ஸோ நான் ஊருங்களில் அவர் கூட போகிற வழக்கம் உண்டு. நான் வந்துட்டு எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சினிமான்றது எனக்கு ஒரு பெரிய உலகம், டிவி சென்னை அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் போயிட்டு இருக்கும்போது திருச்சியிலேருந்து ஒரு மேடம் வந்தாங்க எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சராக. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா காயத்ரின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தப்போ உண்மையாக சொன்னால் எனக்கு இந்த கரகம் வந்துட்டு பெருசாக என்ன தலையில் வச்சுட்டு ஆடணுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு தான் நான் அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வந்துட்டு அந்த கரகமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ட் ஃபார்மாக அமைஞ்சது. எப்படின்னா அது மூலயமா எனக்கு ஒரு டெல்லிக்கு அவங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஜனவரி 26 வந்து பரைடாவில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 2017 கிடச்சிது. ஸோ அங்கே பார்த்தா தான் தெரியுது நம்ம தமிழ்நாடு டான்ஸ் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற அந்தந்த ஸ்டேட்டோடைய ஹார்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த ஃபீல்லாம் வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் பண்ணும்போது நான் டெல்லி போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் டான்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு
ஒரு 1 வீக் 1 ஆர் 10 டேஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. லாஸ்ட் டே தான் நம்ம வந்துட்டு ராஷ்டிரபதி பவனில் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமு. என்னென்னா நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் இருந்தார். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏலிசி நாடகம் மன்றத்தோடைய இதில் இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் பண்ண போயிருந்தேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. என்ன குள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் நான் டான்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ நான் அதர் ஸ்டேட்டு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். அவங்க கூட சும்மா பேசிட்டு அவங்க ஆடுற டான்ஸில் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அண்ணா வந்துட்டு அந்த லீடர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியாது நான் டான்ஸ் பண்ணுவேன்றதே. குள்ளமாக இருக்குன்றதுல வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் தெரியும் அவருக்கு. அப்போ நான் சும்மா அந்த டீம் கூடலாம் இருக்கும்ல, அப்போ நான் போய் ஆடிட்டு இருந்தேன். இந்த வெஸ்டர்னு அவங்க இருக்கிற இந்த பாங்க்ரா டான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு எனக்கு குள்ளமாக இருப்பலாம். அப்போ சொல்லுவேன், இங்கே வா நீ ஆடுவியா அப்படின்னு கேட்டார். ஆடுவேண்ணா அப்படின்னு சொன்னேன். நீ ஆட மாட்டேன்னு சொல்லி தானே குள்ளமாக இருக்க, ஆட மாட்டேன்னு சொல்லி தானே இது பண்ணாங்க, ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஆடுவேன். ஸோ அதுதான் எனக்கு மறக்கவே முடியும். இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா அது எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு வாய்ப்பு ராஜ்குமார் அண்ணா. பட் இப்போ நோ மோர், அவர் இப்போ இல்லை. பட் அவர் தான் எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்தவர். சரி நீ நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணு, நீ ரெடி ஆகுன்னு சொன்னார். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது இதுவரையும் அப்படின்னா, 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. மோடி சார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 10 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. லாஸ்ட் 1 டே பார்த்துட்டு ஏன்னா நான் அழுதுட்டு இருந்தேன். அந்த ஸ்டேஜில் ஆடிட்டு இருப்பாங்க, நம்ம டீம் ஆடும், நான் பின்னாடி போய் அழுதுட்டு இருப்பேன். என்னடா நம்ம ஆடவே இல்லையே, குள்ளமாக இருக்கும், கருப்பாக இருக்கும், என்ன அப்படின்னு என்ன கருப்பாக அப்படி சொல்லி தான் இது பண்ணாங்க. அப்புறம் என்னோடய மேடமும் காயத்ரி மேடமும் ராஜகுமார் அண்ணாவும் சரி ஓகே. ஸோ அந்த மோடி முன்னாடி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அண்ணா எனக்கு தனியாக கூப்பிட்டு சொன்னார், நீ நாளைக்கு பாரு ஒருத்தவங்க முன்னாடி ஆட போகிற, ஒழுங்காக நீ ஆடு, நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசாக யோசிக்கல, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. காலைல ஏர்லி மார்னிங்கே 3-4 o'clockலாம் கிளம்பிடணும். போனால் மோடி சார் அடடா செம்மையாக இருக்கே பார்த்தா அவர் முன்னாடி நான் ஆடினேன். ஸோ அதுதான் என் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாது. இன்ன வரையும் நான் வந்துட்டு தேங்க் பண்ணணும் இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா ராஜ்குமார் அண்ணாக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஷோ பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. இந்தியாஸில் நிறையா ஆல் ஓவர் நாங்கள் போயிருக்கோம். அது என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்பில். அது ஏன்னா கருப்பு கலரு குள்ளம் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எனக்குமே அது நடந்திருக்கு. ஈவன் கருப்பாக இருக்கிறதால அந்த மாதிரி எனக்குமே ஸ்டேஜ் கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு இப்போ நம்ம பேசுகிறோம், நம்மளுடைய டான்ஸு நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. ஸோ அதுதான் மறக்கவே முடியாது லைஃப்பில். நம்ம தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இல்லை சவுத் ஜோன் சென்ட்ரல் கல்ச்சுரல் டீமாக இருக்கட்டும், நிறையா ஊருக்கு போகிறது, வெளியூர், வெளி மாநிலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெளிநாடுகள், இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப அப்படி இருக்கும். நம்மளுக்கு அந்த ட்ரெயின் ட்ராவல், அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஒரு நம்ம ஆர்ட் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்ட் ஃபார்ம் கிட்ட போய் கேட்டு பேசுகிறது, அதை நம்ம கற்றுக்கிறது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஸோ அப்படி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே என்ன பண்ணுவீங்க? அந்த இப்போ தெருக்கூத்தில் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு, ஒருத்தர் அது எப்படி நடக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அதில் கட்டைக்காரன் வேஷம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி, நம்ம புராண கதைகளை பற்றி தான் அதில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இப்போ வந்துட்டு சும்மா ஒரு சிங்ஜாங் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு சும்மா தாத்தா கூட போகும்போது அதான் பண்ண முடியும். அதை சும்மா அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அங்கே கொடுக்குற ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, இல்லை அவங்க கொடுக்குற ஏதாவது தின்ற பொருள், அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக அப்படி இருந்தது.
அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு நான் கரகம் வந்துட்டு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்மாக தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்துட்டு மதுரையில் வந்துட்டு கலைமாமணி இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவர் பேர் வந்துட்டு மதுரை முத்து, அவங்களுடைய பையன் வந்துட்டு பன்னீர் செல்வன் சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கட்டக்கால் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த கட்டக்கால் கற்றுக்கிட்டப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டு சிஎம் முன்னாடி எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரு. மோடி சார் கூட அவங்க கூடயும் நாங்கள் அவர் முன்னாடி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிறைய கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா ஷோஸும் மோஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சவுத் ஜோனாக இருக்கட்டும், நிறையா வந்துட்டு கவர்மெண்ட் ஷோ வந்துட்டு இந்த மாதிரி லைக் கிராமப்புறங்களில் இருக்கிற ஆர்ட் ஃபார்மை கொண்டு வரதுக்கு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. தெருக்கூத்துன்றது நைட்டும் நம்மளுக்கு ஒரு 10-9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்கப்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு ஆட்டக்காரங்களாக வந்துட்டு அதில் ஆட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி தான் தெருக்கூத்து அப்படின்றது நடக்கும். அதில் காமெடி வந்துட்டு ரொம்ப நல்லாவே கொடுப்பாங்க, ஏன்னா மக்கள் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக. இன்னொன்று வந்துட்டு நான் அதிகமாக தாத்தா கிட்ட பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டெத்தில் நிறையா பண்ணியிருக்காரு. எனக்கு அழுவுற சீன்லாம் பண்ணும்போதெல்லாம் யோசிப்பேன், எப்படி அழுகுறாரு, எப்படி இது பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஒரு சில இதெல்லாம் இப்போது இறந்துட்டா மன்மதன் ரதி அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் கூட பேசுவாங்க. காதலனே என் கனவா கருமை வீர மன்மதரே அப்படின்ற மாதிரிலாம் சில இது பாடி நான் பார்த்துருக்கேன். அப்போ அழுவுற சீன்லாம் கூட வரும். அப்புறம் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயத்த அதில் இணைச்சி அந்த கூத்தில் பண்ணுவாங்க, அழுகிற சீன் வர மாதிரிலாம். காதலனே என் கனவா மன்னவனே இன்னைக்கு அலங்கார கிளுகிழுப்பா நான் வாக்கெடுக்கும் கண்ணாடியா இன்னைக்கு வாக்கெடுக்க போவதில்லை. கோவ கிளியனு நான் கொஞ்சம் பேச போவதில்லை. என் மன்னவனே இன்னைக்கு நான் கொஞ்சம் பேச போவதில்லை. பெண்கள் வரமாட்டாங்க இதுக்குள்ள அப்படின்னா தெருக்கூத்துக்குள்ள மட்டும் வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை, இல்ல கரகம் அப்படி எதுவுமே பண்ண அப்படியா? இல்ல தெருக்கூத்துன்றது வேற. அதுல வந்துட்டு பெண்கள் வரக்கூடாதுன்றது இல்ல, யாரும் அங்க போறது இல்ல. நைட்டு ஃபுல்லா நடக்கும், வெளியூர்ல டிராவல் இருக்கும். இன்னொன்னு அதுல நிறைய புராண கதைகள் சொல்ற மாதிரி இருக்கும், அதுல காமெடி சேர்ந்து வரும், நிறைய நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். இப்போ ஜென்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ப்ராப்ளமா இருக்காது, அதனால அது பண்ணுறதில்ல. தாத்தா எனக்குமே கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆசை கூடிய சீக்கிரம் எப்படியாவது ஒரு தெருக்கூத்தில் நம்ம பண்ணணும். ஏன்னா நாரையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் உத்தமராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் இப்போ நான் தெருக்கூத்து வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மாமா தான் அவர், ரிலேட்டிவ், எங்கள் ஊர். அவர் வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்டு ஸோ நிறைய ஊருங்கள் எங்கள் கிராமப்புறங்கள் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் நாடகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இப்போ நான் பயிற்சி போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு தெருக்கூத்தில் நான் ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய தாத்தாவுடைய கலையை என்னுடைய ஜென்ரேஷனுக்கு அதை நான் தெருவில் பண்ணணும், அது நான் கற்றுக்கிட்டு அப்படி யூடியூப்லேயோ இல்லை வந்துட்டு வேறு இடத்துலையோ பண்ணாமல் தெருவில் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஃபுல்லாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கலை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாங்கள் காலேஜு ஸ்கூல்ஸு படித்த எல்லாரும் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க மோஸ்ட் ஆஃப். ஸோ இப்போது ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ கம்மியாக தான் இருக்காங்க. ஃபேமிலி வந்துட்டு படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இதை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஆர்ட் ஃபார்ம் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும்
அப்படி கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த மியூசிக்கு சொல்லவே வேணாம்ல, அந்த தப்பு அடிச்சிட்டோன்னா அந்த பறையை எடுத்துட்டோன்னா அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று நம்மளுடைய கரகமுமே அங்கே வந்து ரொம்ப பேசப்படும். ஸோ அவங்களது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் காஸ்டியூம் இருக்கும், அவங்களது மியூசிக் இருக்கும், இல்லைன்னா அவங்களோட ஓன் ஆர்ட் ஃபார்ம் வச்சு பண்ணுவாங்க. பட் நம்ம தமிழ்நாடு அப்படின்னும் போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த சவுண்டு கேட்கவே வேணாம், அப்படி கொண்டாடுவாங்க. நம்மளோட அவங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க. நாங்கள் வந்துட்டு வேவ்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அம்பானி இருக்காங்க இல்லையா, நீதா அம்பானி மேடமுடைய ப்ரோக்ராம் மும்பையில் நடந்துச்சு. ஆமாம், அது வந்துட்டு வேர்ல்ட் சென்டர் பண்ணாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் கொடுத்தாங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50-60 ஆர்ட் ஃபார்ம் கிட்ட கொண்டு வந்தாங்க. பட் அந்த தமிழ்நாடு தவில் நாதஸ்வரம் அப்படி போட்டு அதை அடிக்கும் போது அந்த பீப்புள்ஸோடைய அந்த அந்த அவங்களுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த அழகு சந்தோஷம் அப்படி இருக்கும். நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க, அது பார்க்க, இது கொடுங்க தட்டி பார்க்குறோம், இல்லை இது பண்ணுறோம் ஆடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொன்று நிறையா இடத்துல வந்துட்டு நம்ம தமிழ் ஆர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது பெருசாக தான் கொண்டாடுவாங்க. நான் கூகுளில் படித்த ஒரு பொய்க்கால் டான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு கடவுளுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த சமயத்தில் நம்மளே மறந்தாடுவோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஐயோ கண்டிப்பாக, அதுவும் இந்த ஆர்ட் ஃபார்மில், நம்ம ஃபோக் ஆர்ட் ஃபார்மில் அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கோவில் செட்டப்பில் இருக்குது, நம்ம வந்துட்டு போகிறோம், ஒரு குதிரை போட்டு போகிறோன்னா அது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி வந்துடும். ஏதோ நம்மளுக்கு சாமியா இல்லை அந்த கடவுளுக்காக பண்றதா தெரியாது, அப்படி நின்று ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு வந்துட்டு பொய்க்கால் வந்துட்டு அந்த மாதிரி கோவில் சம்பந்தப்பட்டது இல்லை, பட் கரகம் பண்ணும் போது நான் நிறையா அதை வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த டான்ஸ் பண்ணும்போது. ஏன்னா ஒட்டுமொத்த நிறைய கலைஞர்கள் வருவாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையோட தான் வருவாங்க இல்லையா. அப்படி பண்ணும்போது அவ்வளோ கலைஞர்கள் மத்தியில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளும் அதை பண்ணுறோம் அப்படின்னும் போது அது அவங்கள பெரிய பெரிய ஜாமுவான்கள். நான் வந்து ஒவ்வொருத்தவங்க தேடி தேடி போயிருக்கேன், அவங்கள்ட்ட நானாக போய் பேசியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், எப்படி வந்தது, எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷம் பண்ணுறீங்க. நான் தேடிட்டு அவங்களுக்கு நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், கால் பண்ணிட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு. நான் அந்த மாதிரிலாம் போய் இப்போ தேன்மொழி ராஜேந்திரன் அம்மாலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு டைம் தான் நான் பார்த்தேன் சென்னை சங்கமத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காஷி போனப்போ நான் ட்ரெயினில் மீட் பண்ணேன், அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. சரி ஓகே, அவங்கக்கிட்ட நம்ம போய் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம கரகம் கற்றுக்கிட்டோம், பட் அவங்க ப்ரொஃபஷனல் டான்ஸர், அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய ஸ்டைல் வேறு. ஐயோ அவங்களுடைய அப்படி அந்த சிறுச்செடி கையை பண்ணாங்கன்னா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கும் போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. முன்னாடி உண்மையாக சொல்லணும்னா என் ஊரில், ஐ மீன் என்னுடைய அம்மா ஊர் விருதாச்சலம், என் ஊரில் என் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது நான் டான்ஸ் பண்ணுறேன்னு. ஈவன் என்னோட அப்பா அம்மா கூட தெரியாது. உண்மைதான், எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த டான்ஸு, மேக்கப்பு, இது அது எதுவுமே பிடிக்காது. எனக்கு என்ன தாட்டுனா எப்படியாவது சினிமாவில் போகணும், டிவியில் தெரியணும், அந்த ஒரு தாட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஊரில் விட மாட்டாங்க. நான் ஐ மீன் ஒர்க் போகிறேன்ற மாதிரி தான் வந்தேன். அதனால என் அப்பா அம்மாவுக்கு இப்போது ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ப்ராப்பராக ஒரு டான்ஸ். அப்போ ஊர்ல இருந்தாலும் இந்த கூத்து அந்த மாதிரி நான் தாத்தா வீட்டில் தான் இருப்பேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் அவங்களுக்கு ரியாக்ஷனே பண்ண தெரியாது. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு என் பொண்ணு இப்போ கூட விஜய் டிவியில் வந்திருக்கோம், நாங்கள் ஜீ தமிழ் ஐ மீன் கலைஞர் டிவியில் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் நாங்கள் கலக்க போது யார், சூப்பர் சிங்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சில ஷோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கூட அப்பா அம்மாவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது. ஓ என் பொண்ணு வந்திருக்கா அப்படிலாம் தெரியாது. ஏன்னா அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் தெரியும். அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதும் கிடையாது, நான் இது பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு. ஸோ இப்போ என் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைய வச்சுட்டு நான் இப்போ போகும்போது தான் தெரியும்
குழந்தைய விட்டுட்டு ஒரு சில 10 டேஸ் கூட ஆகும், 5 டேஸ் கூட ஆகும், 1 ஆர் 2 வீக்ஸ் கூட ஆகும். ஸோ இப்போலாம் அவங்க மேனேஜ் பண்ணும்போது யோசிக்கிறாங்க, ஓகே டான்ஸ் பண்ணுறா, இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது. தெரியுது. என் ஊர்லேயே ஒரு சிலருக்கு இப்போ தான் கேட்பாங்க, ஓ நான் டிவியில் பார்த்தனே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, யூடியூப்பில் பார்த்தனே, இல்லை லைக் இன்ஸ்டாவில் பார்த்தனே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ தான் என்னோட ஊருக்கே தெரியும். பட் எனக்கு என்னுடைய இது எல்லாமே என்னோட பாட்டி ஊர், நாரையூர்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே. ஏன்னா அங்கே நிறைய கலைகள் இருக்குது, நிறையா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அந்த மக்கள், ஊர் மக்கள் இப்போ கூடமே அதை வளர்த்துட்டு இருக்காங்க. காதல் திருமணம் தான். ஆமா, காதல் கதை அவரு தான் எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காருன்னு சொன்னீங்க. தமிழ் நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு நார்த்தில் கல்யாணம் பண்றாங்கன்னா அது அப்பா அப்படி இருக்கும். என்னுடைய ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணவே இல்லை. இன்னொன்று அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல பையன், ஹேண்ட்ஸம் பையன் அப்படிலாம் சொல்லி கூட ஒத்துக்கல. ஏன்னா நார்த் இந்தியன்னாலே ஒரு பயம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ டெல்லியில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டமா இருந்துச்சு? போராட்டம், ஐயோ நாங்கள் எனக்கு பெருசாக போராட்டம் இல்லை. ஏன்னா பையன் நல்ல பையன், நல்லா இருக்காரு. இன்னொன்று அப்பா வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கிற சமயத்தில் நான் இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹஸ்பண்டோட வீட்டு சைடில் ரொம்ப போராட்டம் தான். ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு அவர் பேர் வந்து ஆஷிஷ் சர்மா. ஸோ என்னோடய பேர் தங்கநிலா. நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் பார்க்கணும், அதெல்லாம் எப்படி இருக்கும், ஷூ எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ என்னோடய தாட்ஸ் வந்து அவர் கொஞ்சம் யோசிச்சு வச்சுருந்தார். பட் ஒரு நார்த் இந்தியன் பையன் வந்துட்டு ஒரு தமிழ் பொண்ணுடைய அவங்களோட ஆசைகளை யோசிக்கணுன்றதே பெரிய விஷயம். சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே A to Z எனக்கு எல்லாமே அவர் தான். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் ஷூ வாங்கி கொடுத்து MSM டான்ஸ் ஸ்கூல், பிரபுதேவா அவங்களோட இன்ஸ்டியூட் இருக்கும் ஆழ்வார்பேட்டில். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு சினிமா உலகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஐ மீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அதுதான். பிரபுதேவா சார் மீட் பண்ணீங்க, அவர் கூட பேசினதாச்சும்? பேசினேன். என்னென்னா நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் இல்லையா, அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு சார் வெளியே போகணும், நிறைய ஃபோட்டோ எடுக்கணுமே சாப்பாடெலாம் கூடமே கப்பலில் நான் தான் எடுத்து அங்கே கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் ஃபோட்டோ கேட்கணும்ல, அது ஒரு பயம் இருக்கும். கேட்டோடனே சரி எடுன்னு சொல்லிட்டு இப்படி நின்னார். அப்படி எடுத்தால் குள்ளமாக இருக்கும். அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி வச்சு இப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தார். ஸோ அது லைஃப்பில் மறக்கவே முடியாது எனக்கு. அப்போ வந்து பிரசாத் மாஸ்டர் தான் இருந்தார், நாகேந்திர பிரசாத் மாஸ்டர். அப்போ போகும்போது நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு தான் போனேன். வெஸ்டர்ன் கிளாஸில் எப்படி இருக்கும், ஷூலாம் போட்டு எப்படி ஆடுவாங்க, அந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி ஒரு இதில் போயிருந்தேன். அப்போ போகும்போது மாஸ்டர் பார்த்துட்டு சரி நீ ஃபோக் நல்லா பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், மாஸ்டர் நான் ஃபோக் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி டெல்லி போயிருக்கேன், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொன்னப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் மாஸ்டர் வந்துட்டு அங்கேயே எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ப்ரொமோட் பண்ணார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 6 month கழிச்சு தலைவன் அப்படியே என்ட்ரி ஆகிறாரு, பிரபுதேவா சார். குலேபுகாலி சாங் அந்த ஷூட் அப்போ அப்படியே அப்படி இருந்துச்சு. ஐயப்பா, என்னென்னா ஃபோனில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், அப்படி இருக்கும்போது நேரில் அவருக்கு சாப்பாடு அந்த கப்பலில் வரதை எடுத்து ஓப்பன் பண்ணி அடடா அப்படி இருந்துச்சு. ஸோ எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே. சரி அந்த டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும், டான்ஸ் விஷயமா இருக்கட்டும், லைஃப்பில் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல் சப்போர்ட் எல்லாமே அவர் தான். அப்போது ஸ்டார்ட் ஆனது என்னுடைய கெரியர். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் பேபி வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் அப்போயே சொல்லியிருந்தாரு 2 yearsக்கு அப்புறம் நீ டான்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கெரியர் இப்போது ஒரு 2 yearsஆக தான் ஃபுல் சப்போர்ட் அவர் தான், A to Z. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்களுக்கு அது என்னன்னு கூட ஒரு ஐடியா இருக்காது இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்ம அந்த இதில் நம்ம இந்த பொண்ணை நம்ம சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் ஏன் உள்ளுக்குள்ளே ஏன் எப்படி ஃபீல் ஆச்சு? அது இவங்க எல்லாருக்குமே நமக்கு இப்படி தோணாது இல்லை, ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை அவங்க அவர் இருந்தனால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன், அவர் இருந்தனால தான் சொல்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுன்றதுல அவங்க பிடிக்கும்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில், சரி பண்ணட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் பேபி ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கேப் விழுந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணு அப்படின்னேன். அதேமாதிரி அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, குழந்தை எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு அதுவும் பண்ணுறேன்னாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதில் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து வா ஐயோ அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் பிஎம் முன்னாடி பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம்
தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே அந்த அளவுக்கு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. போது ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். இது இப்போ கேட்குற நிறைய பெண்களுக்கும் கண்டிப்பாக தோணும் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்லையும் இருக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சப்போர்ட் அது எவ்வளோ பேர் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணுங்க? பொண்ணுங்க வெளியே போகிறாங்கன்னா மோஸ்ட்லி 99% சேஃப்டின்னு தான் யோசிப்பாங்க. நம்பிக்கை அதெல்லாம் வந்து அடுத்தது. சேஃப்டி தான் ஃபஸ்ட் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே நான் இப்போ எங்கே போனாலும் இங்கேருந்து அவங்க ஒரு நாளைக்கு கூட பக்கத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா சொல்லுவேன், அங்கே போகாத இங்கே போகாத இந்த நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடு அப்டேட் பண்ணிட்டே இரு அதான் சொல்லுவேன். அதேமாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி ஓகே நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ஓகே எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னா நம்மளுக்கும் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நம்ம பாட்டுன்னு ஏதோ விட்டு அந்த மாதிரிலாம்னா அவங்களாலேயே ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண முடியாது, நம்மளாலே சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்களும் வந்துட்டு எதை ஏற்ற போல் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்களும் இருந்துப்பாங்க. அதனால் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ அவங்க பிடிச்சது பண்ணுறாங்க, அது கூட நம்மளும் சப்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் செல்ஃப் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஐடியா இருக்குது, கொஞ்சம் சொல்லி தருவேன்றனால அவங்களுக்கு வந்துட்டு பேக்கில் எப்பவுமே ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கண்டிப்பாக எங்கே போனாலும் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். பெப்பர் ஸ்ப்ரே கண்டிப்பாக இருக்கும். மொபைலில் வந்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா லொக்கேஷன் எப்பவுமே ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஷேர் பண்ணிடுவாங்க கூகுளில். அது எப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு எங்கே போனாலும் ஃபோன் பண்ணியும் சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. பட் இதில் பெரிய இம்பேக்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நைஃபு, கன்சீல்டு நைஃப் இருக்கும், பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். ஸோ எப்படி வெளியே போகணுன்னா எப்படி இருக்கணும், எங்கே எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் போகணும், தனியாகவும் எங்கே போகக்கூடாது, எங்கே போகணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ் சின்ன சின்ன ஐடியா கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்கேற்ற போல் ஃபாலோ பண்ணதுனால இந்த வரைக்கும் ஒரு அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் நடந்ததில்லை. சந்தோஷமாக இருந்தால் போதும், பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். அவங்க பிடிச்சி அவங்க சந்தோஷமாக பண்ணுறாங்கன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கே போகணுமோ எந்த லெவலில் ரீச் பண்ணோ அது அவங்க இஷ்டம் தான், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதில். என் பேர் பூவிழி. நான் என்னாரையூர் கிராமத்துலேருந்து வரேன். சின்ன வயசுலேயே எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சினிமா டான்ஸ் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து எனக்கு அக்கா எனக்கு தெரியும், அத்தை பொண்ணு தான். அவங்க வந்து இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. டான்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரகம் டான்ஸுங்கிறதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அக்காட்ட கேட்டிருந்தேன். அக்கா சரின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்தேன். அக்கா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. மற்றவங்கள மாதிரிலாம் அக்கா இருக்க மாட்டாங்க. எப்படின்னா மற்ற டீம்லாம் சொல்லுவாங்க, இங்கே போகக்கூடாது, அங்கே பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அக்கா அப்படிலாம் எல்லாத்துட்டையும் பேசு, எல்லாத்துட்டையும் ஜாலியாக பழகு. எனக்கு வந்து இந்த லைஃப் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து எங்கள் கிராமத்துலேருந்து இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எங்கள் கிராமத்தில் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, ஃபோன் பண்ணி கல்யாணம் ஆனவங்களாம் கேட்டிருக்காங்க அக்காட்ட இந்த மாதிரி நான் வரேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னையோட இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபுல் சப்போர்ட். எப்படின்னா அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்கேன். ஒரு படம் பார்த்தா கூட நான் சொல்லுவேன், அம்மா அந்த படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன்னு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அம்மாட்ட. அம்மா சொல்லுவாங்க, உன்னால் முடிஞ்சால் நீ பண்ணு, எதனாலும் பண்ணு, நான் உனக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தான் அக்கா அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் அக்காட்ட வந்து சொன்னேன், நீ வாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அக்காட்ட நான் வந்ததையும் என்னோடய லைஃப் சேஞ்சாக ஆயிருக்கு. அம்மா மட்டும்தான் வீட்டில் சம்பாதிப்பாங்க, அப்பா சம்பாதிக்க மாட்டார், வீட்டில் தான் இருப்பார். அம்மா ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால நான் இங்கே வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் குருவும் தான் காரணம். அதாவது எங்கள் அக்கா தான் எனக்கு வந்து எப்படி நல்லா சொல்லி கொடுத்து, அக்கா வீட்டிலலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம் நிறைய டைம். 1 மாதம் 30 days எவ்வளோ டைம் நாங்கள் தங்கி அக்காவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கற்றுக்கிட்டு போய் டான்ஸ் ஆடியிருக்கேன். கரகம் ஒயிலாட்டம் கட்டைக்கால் இதெல்லாம் எனக்கு கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணணும், டிவியில் வரணும்னு ரொம்ப ஆசை. படத்தில் இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி ஹீரோ தங்கச்சி இந்த மாதிரி கூட கேரக்டர் கிடைச்சா கூட போதும்னு நினைப்பேன். எனக்கு அந்த மாதிரி வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். டிவியில் ப்ரோக்ராம் பண்ணணும். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வீராசாமி. என்னாரையூர் கிராமத்துலேருந்து வரேன், கடலூர் மாவட்டம். 5 இயர்ஸாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் தப்பாட்டம், இந்த நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு இருந்து இது மாதிரி சரி ஓகே நம்மளும் மேலே போவோமா அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அக்கா, என்னோட தங்கநிலா அக்கா, என்னோட குரு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு கால் தான். நிறைய வாட்ஸ்அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்கும்போது சரி ஓகே நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே வாய்ப்புன்றது நம்மளே உருவாக்கிக்கிறது தானே,
அப்படின்னு சொல்லி நான் அக்காவுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினேன். சரி ஓகேடா, கண்டிப்பாக நீ வாடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா வீட்டுக்கு வருவேன், கிட்டத்தட்ட 1 மந்த் தான் அக்கா ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. ஓகே நீ இருந்து எல்லா ஆர்ட் ஃபார்மும் கற்றுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு டீமுக்குன்னு போகும்போது கிட்டத்தட்ட அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தங்கநிலா அக்கா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நிறைய பேர்த்திட்ட நிறைய விஷயம் கற்றுக்கே, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அதேமாரியே நானும் நிறைய பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாத்துட்டையும் பேசுவேன். சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி, எனக்கு எதே ஒரு வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னு சொன்னோடனே அக்கா சொல்லுவாங்க, கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு இருக்கும்பா, உன்னால் முடியும், நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அக்கா தான் ஃபுல் சப்போர்ட்டு. அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் மாமான்னு இருக்காங்க. மாமா எனக்கு எப்போவுமே ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அது மாதிரி என்னோட கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் வந்து குமார்னு பேர். அவர் வந்து சரி ஓகே நம்ம அண்ணன் வந்து ஃபாரினில் கிட்டத்தட்ட ஒரு 6 இயராக இருந்தாங்க. சரி ஓகே நம்ம தம்பி ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி எனக்காக எவ்வளோ சரி ஓகே தம்பி இருக்கான், தம்பி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி என்னோட அண்ணன் எனக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா தங்கநிலாக்கா எனக்காக ஓகே கிட்டத்தட்ட டீம்னு சொல்லும் போது சில டீமில் பார்த்தீங்கன்னா நீ டீமில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கா தங்கநிலாக்கா சரி ஓகே நீ நிறைய டீம் போகணும், நிறைய ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்கணும். ஃபஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா நான் பறை தப்பு கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட அது 5 இயர்ஸாக ஊரில் அடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்துட்டு கரகம் கற்றுக்கிட்டேன், அடுத்துட்டு கட்டைக்கால், ஒயிலாட்டம் இது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அக்கா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீ மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் ஆரியூரில் இருந்து இன்னும் நிறைய பேர் வரணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்றையில் மட்டும் தான் கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. நானும் மேலும் மேலும் கொண்டு வரேன். என்ஆர் கிராமத்தில் நிறைய பேர் இன்னும் கொண்டு வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம்.